வணக்கம். இது உரிமை குரலின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 25 வருடங்களுக்கு முன்னர் நடந்த கொலை சம்பவம் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நீதிமன்றம் கொடுத்த அதியுயர் தண்டனை. வவுனியாவில் நடந்த கோர விபத்தில் காவல்துறை சார்ஜென்ட் பரிதாப உயிரிழப்பு. இறுதிச் சடங்கில் காவல்துறையின் இறுதி மரியாதையை இழந்த சி.டி. விக்ரமரட்ன. காரணம் என்ன தெரியுமா? வெளியான தகவல். கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு பெண் கைவசமிருந்த ஆபத்தான பொருள் சுற்றி வளைத்த அதிகாரிகள். முன்னாள் போலீஸ் மா அதிபரின் மரணம். அருகிலிருந்த பாதுகாப்பு அதிகாரி வழங்கிய வாக்குமூலம். இலங்கை தொடருந்து சேவையை முன்னெடுப்பதில் நிலவும் பெரும் சிக்கல். பயணிகளுக்கு வெளியான அறிவிப்பு. நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் டெங்கு நோய் பரவல். மரணங்களின் எண்ணிக்கையும் வெகுவாக அதிகரிப்பு. மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. சிறையில் கம்பி எண்ணப் போகும் மஹிந்த ராஜபக்ஷ. வெளியான திடுக்கிடும் தகவல். யாழ்ப்பாணம் உள்ளிட்ட சில மாவட்டங்களிலும் வசிக்கும் மக்கள் அதிக வெப்பநிலை குறித்து அவதானமாக செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் நீங்கள் எமது செய்தி தளத்திற்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். 25 ஆண்டுகளுக்கு முன்பு இடம்பெற்ற கொலை மற்றும் கொலை முயற்சி சம்பவம் தொடர்பான வழக்கில் 5 பேருக்கு கம்பஹா மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கம்பஹா மேல் நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி நேற்று இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளார். தீர்ப்பளிக்கப்பட்டவர்களில் அத்தனஹல்லை வெலஹெதர பகுதியை சேர்ந்த தாய், தந்தை மற்றும் அவர்களது 2 மகன்கள் உட்பட மொத்தம் 5 பேர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணைகளின்படி 2001 ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி ஆயுதங்களுடன் வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த குழுவினர் அங்கிருந்தவர்கள் மீது கற்கள், தடிகள் மற்றும் வாள்களால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 படுகாயமடைந்தனர். சம்பவம் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களும் ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து குற்றஞ்சாட்டப்பட்ட 5 கொலை மற்றும் கொலை முயற்சி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். இதனையடுத்து 5 பேருக்கும் மரண தண்டனை விதித்து கம்பஹா மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் இடம்பெற்ற விபத்தில் காவல்துறையில் பணியாற்றி வந்த சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு வவுனியா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இரட்டை பெரியகுளம் வவுனியா பிரதான வீதியில் 16ஆம் ஒழுங்கைக்கு அருகில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இறந்தவர் மாத்தளை பகுதியை சேர்ந்த 45 வயதுடைய காவல்துறை சார்ஜென்ட் ஆவார். அவர் வவுனியா காவல் நிலையத்தில் கடமையாற்றி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தின் போது இரட்டை பெரியகுளம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதியின் இடதுபுறத்தில் நிறுத்தப்பட்டிருந்த டிப்பருடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. விபத்தில் படுகாயமடைந்த சார்ஜென்ட் உடனடியாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் காவல்துறை மா அதிபர் சி.டி. விக்ரமரட்னவின் இறுதிச் சடங்கு முழுமையான காவல்துறை மரியாதைகளுடன் நடைபெறாது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. காவல்துறை நெறிமுறைகளின்படி தற்கொலை என பதிவாகும் சம்பவங்களில் உயிரிழக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான காவல்துறை மரியாதை வழங்கப்படுவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி முன்னாள் காவல்துறை மா அதிபர் தனது பாதுகாப்பு அதிகாரியிடம் இருந்த அரச சேவை துப்பாக்கியை பெற்றுக்கொண்ட பின்னர் அதனை பயன்படுத்தி தன்னை தானே சுட்டுக் கொண்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சம்பவம் நிகழ்ந்த நேரத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த 2 அதிகாரிகளும் அவரது மனைவியும் இளைய மகனும் வீட்டில் இருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மரணம் தொடர்பாக மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவும் மாலவே காவல்துறையும் இணைந்து பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரூபாய் 10 மில்லியனுக்கும் அதிக மதிப்புள்ள கொக்கைன் போதைப்பொருளுடன் அங்கோலா நாட்டை சேர்ந்த 54 வயதுடைய பெண் ஒருவர் கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனைகளின் போது 237 கிராம் எடையுடைய கொக்கைன் அவரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி குறித்த பெண் அங்கோலாவிலிருந்து எத்தியோப்பியாவின் அடிஸ் அபாபாவிற்கு பயணித்து அங்கிருந்து
இருந்து கத்தாரின் தோஹா வழியாக இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விமான நிலையத்திற்கு வந்த பின்னர் அவர் சக்கர நாட்காலியை பயன்படுத்தி முனையத்திற்குள் நகர்ந்த விதம் சுங்க அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது ஹொக்கைன் அடங்கிய 14 உருண்டைகளை அவர் தானாகவே அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார். மேலும் தனது உடலுக்குள் கூடுதலான போதைப்பொருள் உருண்டைகளை விழுங்கியிருப்பதையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் மேலதிக மருத்துவ பரிசோதனைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக விமான நிலைய சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரட்ன தனது மாலவே தலாஹேன பகுதியில் அமைந்துள்ள இல்லத்தில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் மேலும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றதாகவும் அவர் வீட்டில் இருந்தபோது உயிரிழந்த நிலையில் பின்னர் முல்லேரியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் முன்னரே அவர் உயிரிழந்திருந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் நிகழ்ந்த வேளையில் அவரது மனைவியும் இளைய மகனும் வீட்டில் இருந்ததாக அவரின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளில் ஒருவர் அங்கு கடமையில் இருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாதுகாப்பு அதிகாரியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சம்பவத்திற்கு முன்னர் விக்ரமரட்ன அவருடன் பேசி இருந்ததுடன் பின்னர் துப்பாக்கி சத்தம் கேட்டதாக அவர் தெரிவித்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். சம்பவம் தொடர்பாக தடயவியல் பரிசோதனைகள் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி அண்மை காலமாக சில தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைகள் காரணமாக அவர் மன அழுத்தத்தில் இருந்திருக்கலாம் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இதுவே சம்பவத்திற்கான உறுதியான காரணம் என அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக சில மாதங்களுக்கு முன்பு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. CD விக்ரமரட்ன 2019 ஆண்டு ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் பதில் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 2020 ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி நிரந்தர போலீஸ் மா அதிபராக பதவியேற்று 2023ஆம் ஆண்டு நவம்பர் வரை அந்த பொறுப்பில் பணியாற்றினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் அவருக்கு 3 முறை சேவை நீடிப்பும் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த உயிரிழப்பு தொடர்பான முழுமையான காரணங்களை கண்டறியும் நோக்கில் போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் தொடருந்து சேவைகளை வளமையான முறையில் முன்னெடுத்து செல்வதில் கடுமையான நெருக்கடி உருவாகும் அபாயம் இருப்பதாக தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தொடருந்து திணைக்களத்திடம் பயன்பாட்டிற்கு உகந்த தொடருந்து இயந்திரங்கள் மற்றும் இயந்திர வலு தொகுதிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதே இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த பிரச்சினையை உடனடியாக தீர்த்து தற்போதைய தொடருந்து நேர அட்டவணைக்கு ஏற்ப சேவைகளை தடையின்றி நடத்த தேவையான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என சங்கத்தின் செயலாளர் கசுன் சாமர தெரிவித்துள்ளார். அவரின் விளக்கத்தின்படி 2023ஆம் ஆண்டில் மொத்தமாக 106 தொடருந்து இயந்திரங்கள் இருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 98ஆக குறைந்துள்ளது. அதாவது கடந்த 3 ஆண்டுகளில் 8 இயந்திரங்கள் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டு நடைமுறையில் இருந்த நேர அட்டவணையின்படி தினசரி சுமார் 450 தொடருந்து சேவைகளை இயக்க 74 இயந்திரங்கள் தேவைப்பட்டன. ஆனால் அப்போது இயக்கத்திற்கு தயாராக இருந்தது 68 இயந்திரங்கள் மட்டுமே. தற்போது அந்த எண்ணிக்கையும் மேலும் குறைந்து 49ஆக பதிவாகியுள்ளது. அதேபோல் 2023ஆம் ஆண்டில் 109ஆக இருந்த தொடருந்து இயந்திர வலு தொகுதிகள் தற்போது 106ஆக குறைந்துள்ளன. அவற்றில் 3 தொகுதிகள் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. தற்போதைய சேவைகளை முழுமையாக வழங்க 88 இயந்திர வலு தொகுதிகள் தேவைப்படுகின்றன. ஆனால் தற்போது இயக்கத்திற்கு தயாராக உள்ளவை 52 மட்டுமே எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் 26 இயந்திர வலு தொகுதிகளின் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 2023ஆம் ஆண்டில் தொடர்ந்து இயந்திரங்கள் மற்றும் இயந்திர வலு தொகுதிகள் சேர்த்து மொத்தம் 261 தொகுதிகள் இருந்த நிலையில் 2026ஆம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை 242ஆக குறைந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தமாக 19 அலகுகள் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. இந்த நிலை தொடர்ந்தால் நாட்டின் தொடர்ந்து சேவையில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரித்துள்ள தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கம் உடனடி தீர்வுகளை நடைமுறைப்படுத்த அதிகாரிகள் விரைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது.
நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 53ஆக உயர்ந்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள தகவல்படி கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் டெங்கு காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேவேளை இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 74,478 நபர்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 74,000 கடந்திருந்த நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது மேலும் உயர்ந்துள்ளது. மாவட்ட வாரியான பதிவுகளின்படி 15,596 டெங்கு நோயாளர்களுடன் கம்பஹா மாவட்டம் அதிக பாதிப்புகளுக்குள்ளான மாவட்டமாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 14,857 நோயாளர்களுடன் கொழும்பு மாவட்டம் 2வது இடத்தில் உள்ளது. இதனிடையே காய்ச்சல், கடுமையான தலைவலி, உடல்வலி அல்லது டெங்கு நோய்க்கான ஏனைய அறிகுறிகள் தென்பட்டால் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் மோசடி சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான உதவி திட்டம் வழங்கும் நிகழ்வு கடற்றொழில் அமைச்சில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய அமைச்சர் நாட்டில் தற்போது லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான முறைப்பாடுகளை எளிதில் பதிவு செய்யும் வகையில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் கிளை அலுவலகங்கள் மாவட்ட மட்டத்தில் அமைக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் ஆதாரங்கள் இருப்பின் பொதுமக்கள் நேரடியாக முறைப்பாடு செய்ய முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் மக்களின் பொது பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் பதிலளிக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் உரையாற்றிய அமைச்சர் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது எந்த நபருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்படாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறை கம்பி எண்ணுவதைப் போலவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் அதே நிலையை எதிர்கொள்ள நேரிடும் என தெரிவித்தார். யாழ்ப்பாணம் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் அதிக வெப்பநிலை குறித்து அவதானமாக செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் வசிக்கும் மக்கள் அவதானமாக செயல்படுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. குறித்த பிரதேசங்களில் இன்று பகல் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பத்தின் அளவானது எச்சரிக்கை நிலைக்கு உயர்வடைந்து காணப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அதிக வெப்பமான சூழலில் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பது மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது சோர்வை உண்டாக்கும். தொடர்ந்து அதிக வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே போதிய அளவு நீர் மற்றும் திரவ உணவுகளை உட்கொண்டு உடலை நீர்ச்சத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதீத உடல் உழைப்பு தேவைப்படும் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக மதியம் மற்றும் மாலை நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் மக்கள் தங்கள் உடல்நிலைகளில் அதிக கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.